அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பீப்பிள்ஸ் ஹீரோஸ் அகாடமி. நம்ம இந்த பதிவில் முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்கள். இந்த திட்டத்தினுடைய நோக்கம் ஆதரவற்ற ஏழைகளுக்கு உதவுதல் மற்றும் வறுமையை முற்றிலுமாக ஒழித்தல் அப்படின்றது. இந்த திட்டத்தினுடைய இலக்கு அடுத்த 2 ஆண்டுகளில் 5 லட்சம் குடும்பங்களை வறுமையிலிருந்து மீட்டெடுத்தல் அப்படின்றது. இந்த திட்டம் 2024 பட்ஜெட்டில் நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்களால் அறிவிக்கப்பட்டுச்சு. 2024 ஜூன் மாதம் சென்னை மற்றும் நாகப்பட்டினத்தில் இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிறாங்க. இந்த திட்டத்தினுடைய பயனாளிகள் அப்படி சொல்லி பார்க்கும்போது ஆதரவற்றோர், மாற்றுத்திறனாளிகள், முதியவர்களுடைய குடும்பங்கள், ஒற்றை பெற்றோர் கொண்ட குடும்பங்கள், இந்த மாதிரி சிறப்பு குறைபாடு இருக்கக்கூடிய குடும்பங்கள்லாம் கண்டறிந்து அவங்கள வறுமையிலிருந்து மீட்கிறதுக்கு முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இந்த திட்டத்து மூலமாக அவங்களுக்கு அளிக்கப்படக்கூடிய சேவைகள் அப்படி சொல்லி பார்க்கும்போது வீட்டு வசதி, கல்வி, திறன் மேம்பாடு, வேலைவாய்ப்பு, அடிப்படை வசதிகள் இந்த மாதிரி எல்லாத்தையுமே அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த திட்டத்தினுடைய பயனாளிகளை எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டை ஏற்கனவே ஒரு டேட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கிராம சபை மூலமாக, கள ஆய்வு மூலமாக யாரெல்லாம் இந்த திட்டத்துக்கு பயன்பெறுவதற்கு தகுதியானவர்கள் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. இந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய துறை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறை. இதுதான் நமக்கு முதலமைச்சருடைய தாய்மானவர் திட்டத்தை பற்றி நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். இந்த கிளாஸ் பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன். பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம இதே போல இன்னொரு வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.